ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த டிஆர்பி ஆனுவல் பிளானரை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானரில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அந்த எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதலாம், யாரெல்லாம் அதுக்கான குவாலிஃபையான பீப்புள்ஸ், அண்ட் அந்த எக்ஸாம் எழுதுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஜாப்ஸ் எப்படி இருக்க போகுது, அதோட சேலரி எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் தான் கிளியராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அட் அண்ணா யூனிவர்சிட்டி. இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் உங்களுடைய மாஸ்டர் டிகிரியில் 55% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அதாவது நீங்கள் எம்எஸ்சி எம்ஏ படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் 55% மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கணும். இல்லை உங்களுடைய மார்க் ஷீட்டில் மதிப்பெண்களாக இல்லாமல் கிரேட் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த 55%க்கு ஈக்குவலான உங்களோட கிரேட் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கணும். இது மட்டும் இருந்தால் பத்தாது, ப்ளஸ் நீங்கள் யூஜிசி நெட் இல்லைன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். இல்லை சார், நான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து எக்ஸப்ஷன் தான். அதாவது இது நீங்கள் செஞ்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட பிஹெச்டியை முடிச்சிருக்கணும். அதுக்கு இடையில உங்களோட நெட் எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிபிடி டைப் தான். சிபிடி டைப்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டு தான். ஓகே, இதில் உங்களுக்கான சேலரி என்ன ரேஞ்சில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 1 இயருக்கு 2.57 lakhsலேருந்து 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வேரி ஆகும். இதில் வந்து 5 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அட் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி. இதுவும் நம்ம அதுக்கு சொன்ன மாதிரியே தான். திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி கீழே ஒரு கெஸ்ட் லெக்சராகவோ இல்லை நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி கீழே ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்ஸ் தான் அது. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க. இதுக்கு எந்த ஒரு பர்சன்டேஜுமே அவங்க சொல்ல கிடையாது. நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, ப்ளஸ் நெட் செட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களோட பிஹெச்டியை நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. நெக்ஸ்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட எலிஜிபிலிட்டியை டெஸ்ட் பண்ணி அதன்படி தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸை கொடுக்க போகிறாங்க. இங்கே சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு வருஷத்துக்கு 57,700 ரூபாயிலேருந்து ஒரு மாதத்துக்கு 57,700 ரூபாயிலேருந்து 1,82,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இதில் இருக்கும். நெக்ஸ்ட் பிடி அசிஸ்டண்ட் ஆர் பிஆர்டின்னு போட்டிருக்காங்க. பிடி அசிஸ்டண்ட்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, கிராஜுவேட் டீச்சர்ஸ். அதாவது 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள அந்த கிளாஸஸ்க்கு டீச்சர்ஸாக வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. பிஆர்டிஏ அப்படின்றது பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ். இந்த 2 போஸ்டிங்காக தான் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. இதுக்கு உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஹால் டிக்கெட்டாக வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க, எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுவீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த ப்ராசஸில் தான் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. இது உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பின்னாடி நடக்க போகுது. இந்த ரோலுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் சேலரி பேக்கேஜ் வந்து எதுவுமே சொல்ல கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சேலரி வந்துட்டு டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் டிஎன் டெட்டுன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ் தான். ஆனால் இந்த எக்ஸாம் வந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2019 நடந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் கழித்து 2022 நடந்துச்சு. அடுத்த எக்ஸாம் ஒரு 3 வருஷம் கழித்து 2025 நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 தடவை டிஎன் டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை மந்த் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரியும், டிசம்பர் மந்தில் ஒரு டிஎன் டெட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியும் ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆனுவல் பிளானர் இப்போ கொடுத்துருக்கதே வந்துட்டு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து அவங்க எந்த எக்ஸாம்ஸை வேணாலும் டெலீட் பண்ணலாம், இல்லை எதை வேணாலும் அவங்க இடையில ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி மாற்ற தகுந்த வகையில் தான் இந்த ஆனுவல் பிளானரை அவங்க வெளியிட்டிருக்காங்க. என்ன தான் நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிஎம்ஆர்எஃப்ன்றது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப். இது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். இதை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்திருக்கணும், உங்களோட நேட்டிவ் பிளேஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும்,
ப்ளஸ் நீங்கள் மாஸ்டர் டிகிரியை முடிச்சிருக்கணும். அந்த மாஸ்டர் டிகிரியில் 60% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அதாவது பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் உமன்ஸ் இவங்க எல்லாருக்கும் 5% ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் உங்களோட பிஹெச்டியை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்ல கிடையாது. நீங்கள் ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கீங்களா? ரிஜிஸ்டர் பண்ணது ஃபுல் டைம் பிஹெச்டியாக இருக்கணும். அதை நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளானால தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது ஒரு ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இதுக்கு நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவும் இருக்கும். இதை வந்து டிஆர்பி தான் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் எக்ஸாம் ஃபீஸும் இவங்க வாங்குறது கிடையாது. ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் டிஎன் செட் இந்த எக்ஸாம்ஸ் எதுக்காக அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர் லெக்சர்ஸ், அதாவது யூனிவர்சிட்டிஸ்லேயும் யூனிவர்சிட்டிக்கு கீழே கூடிய காலேஜஸ்லேயும் நீங்கள் ஒரு லெக்சராக இருக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கணும். இது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இந்த எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப் தான். இது 2 பேப்பராக நடக்கும். பேப்பர் 1ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல். பேப்பர் 2ல் பார்க்கும்போது நம்மளோட சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன எடுத்து படித்தோமோ அது ஃபுல்லாக வந்து கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. இந்த எக்ஸாம்ஸை யாரெல்லாம் எழுதலான்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் உங்களுடைய மாஸ்டர் டிகிரியை முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரியை முடித்தவங்க எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது அன்ரிசர்வ்டில் இருக்கப்போ 55% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் ரிசர்வ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷனாக தான் இருக்க போகுது. உங்களுக்கான ரிசல்ட்டையுமே ஆன்லைனில் தான் வந்துட்டு உங்கள் வெளியிடுவாங்க. இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ன்றதை உங்களோட லைஃப் டைம் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை நெக்ஸ்ட்டு டிஎன் டெட் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இதோடைய 2017 அவங்க வச்ச எக்ஸாம் எப்போ வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏப்ரல் 30 டெட் பேப்பர் 2 எக்ஸாம் நடந்துச்சு. நெக்ஸ்ட் 2019 சொன்னேன் இல்லையா, அதில் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜூன் 8 பேப்பர் 1ம் ஜூன் 9 பேப்பர் 2க்கான எக்ஸாமும் வச்சாங்க. 2022 அக்டோபர் 14, 19 பேப்பர் 1க்கான எக்ஸாம்ஸும், பிப்ரவரி 3லேருந்து 15 அந்த டைமில் பேப்பர் 2க்கான எக்ஸாமும் நடந்துச்சு. இப்போ 2015 நவம்பர் 15 பேப்பர் 1க்கான எக்ஸாமும், நவம்பர் 16 பேப்பர் 2க்கான எக்ஸாம்ஸும் நடந்திருக்கு. பட் இந்த இயரில் தான் 2 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் எந்த எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குனாலுமே நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். ப்ளஸ் எந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு சிலபஸ் வேணும், இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த டவுட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கீழே சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட்டில் போடுறேன். தேங்க்யூ.